2025 is actually copying 1980 when it comes to gold. People are actually fooling themselves when it comes to gold investments. பெரும்பாலும் எல்லாரும் என்ன நினைக்கிறது அப்படின்னா உலக பணக்காரர்களோட போர்ட்ஃபோலியோ, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட போர்ட்ஃபோலியோ, அந்த போர்ட்ஃபோலியோவில் அவர் என்னெல்லாம் ஸ்டாக் அப்படியே வச்சுக்கிறாரோ அதே ஸ்டாக்கை தான் வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளால பணம் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தட்ஸ் நாட் ஹவு ஈஸி இட் இஸ். ஏன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கினாரு, என்ன விலைக்கு வாங்கினாரு, எவ்வளோ வருஷமாக ஹோல்டு பண்ணுறாரு, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதை அடங்கியிருக்கு. நீங்கள் அந்த ஸ்டாக்கை என்ன விலைக்கு வாங்குறீங்க, என்ன வேல்யூவேஷனில் வாங்குறீங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வில் டிட்டர்மைன் யுவர் ஜேர்னி இன் தட் பர்டிகுலர் ஸ்டாக். மோஸ்ட்லி இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, why am I saying 2025 is copying 1980? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து டியூரிங் 1970s 80s பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அசெட்ஸ் எல்லாம் வித்து கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. கோல்ட் ஆல்சோ கேவ் தெம் 45% ரிட்டர்ன்ஸ் இன் அ 10-year கைண்ட் ஆஃப் அ பீரியட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரிட்டர்னே ஜென்ரேட் பண்ணல. அண்ட் கோல்ட் ஆல்சோ கிராஷ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 50% in the next 20 years. இன்னைக்கு கோல்டு விலை ஏறதுக்கான காரணம் உலகத்தில் இருக்கிற மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ், எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் அந்த மாதிரி மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்களோட டாலர் ரிசர்வ்ஸை டீரிஸ்க் பண்ணுறதுக்காக கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால கோல்டு விலை ஏறுது. இப்போ இதை போய் நானும் பண்ணுறேன், சென்ட்ரல் பேங்க்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே நானும் பண்ணுறேன். சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்க பணத்தை பாதுகாக்கணும், டாலருக்கு அகேன்ஸ்டாக கோல்டை வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கோல்டு ஏறினாலும் இறங்கலனாலும் இட் டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி தே ஹவ் சீன் 50-60% கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். இவ்வளோ ஏறினதுக்கு பிறகு நீங்கள் போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் த நெக்ஸ்ட் 10 years யூ வில் நாட் பி ஏபிள் டு மேக் எனி ரிட்டர்ன்ஸ் பை ஜஸ்ட் மிமிக்கிங் சென்ட்ரல் பேங்க்ஸ் போர்ட்ஃபோலியோ. அண்ட் ஐ எம் நாட் சேயிங் கோல்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கோல்டை வந்து ஒரு டைவர்சிஃபைங் டூலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி 10-15% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ. மோஸ்ட்லி நம்ம பண்ணுற மிஸ்டேக் வில் கோ ஓவர்போர்ட் when buying gold or a real estate kind of an investments. Thank you. உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டரா இருக்குமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் us.